والحج وقوف وطواف حشر أصغر في الدنيا لغني وفقير لا فرق يكون أمام الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையாக திகழ்கின்ற ஹஜ் என்ற கடமை, இதை பற்றி அல்லாஹ் தனது திருமறைகளை குறிப்பிடும் போது, வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, இவர்களுக்கு அந்த புனிதமிக்க ஆலயத்தை அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறதோ, சக்தி பெறுகிறார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமையாகும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த வசனத்திலே இவர்கள் அந்த குறிப்பிட்ட ஆலயத்தை, அந்த வீட்டை அடைந்து, அந்த வீடு என்பது மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய காபாவாகும், அந்த வீட்டை அடைந்து அங்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய அந்த வசதிகள், பொருளாதார ரீதியான வசதிகள், உடல் ரீதியான சக்திகள், இதை யார் பெறுகிறார்களோ அவர்கள் இதை நிறைவேற்றுவது கடமையாகும். இதை வாழ்நாளில் எத்தனை முறை நிறைவேற்ற வேண்டும் என்று பார்க்கும்போது, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, கது ஃபரதுல்லாஹு அலைக்குமுல் ஹஜ், அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், எனவே நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னபோது, ஒருவர் எழுந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொரு வருடமுமா அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் இதே கேள்வியை திரும்ப திரும்ப 3 முறை கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அமைதியாக இருக்கிறார். கடைசியிலே அவர் கேட்கும்போது சொல்கிறார்கள், நான் ஆம் என்று சொன்னால் அது உங்கள் மீது கடமையாகிவிடும், அதன் பிறகு நீங்கள் செய்ய முடியாமல் ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எனவே நான் அமைதியாக இருக்கக்கூடிய விடயங்களில் என்னை அமைதியாக விட்டுவிடுங்கள், நான் கட்டளையிட்டவைகளை முடிந்தவரை நீங்கள் செயல்படுத்துங்கள், நான் தடுத்தவற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த ஹஜ் என்ற வணக்கம் வாழ்நாளில் ஒரு முறை நிறைவேற்றுவது கடமையாகும். வாழ்நாளில் ஒரு முறை நிறைவேற்றுவது கடமையாகும். அதை தவிர நிறைவேற்றும் போது அது சுன்னத்தான நஃபிலான ஹஜ்ஜுடைய நன்மையை அவருக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் இதற்கு என்று அறியப்பட்ட சில மாதங்கள் இருக்கின்றன. எல்லா காலங்களிலும் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட சில மாதங்கள் உள்ளன. ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ், எவர்கள் அந்த மாதங்களில் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறார்களோ, ஃபலா ரஃபஸ, அவர் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, வலா ஜிதால், வலா ரஃபஸ வலா ஃபுசூக், அவர் பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுடைய அந்த வணக்கம் செய்யக்கூடிய நாட்களில் அவர் வீணான வாதங்கள், தர்க்கங்கள் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இதற்கென்று அறியப்பட்ட அந்த குறிப்பிட்ட மாதங்கள், அது ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள், இவைகள் இதற்கு அறியப்பட்ட நாட்களாகும். எனவே இந்த வணக்கத்தை இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் என்பது ஆரம்பிப்பது துல்ஹஜ் பிறை 8 ஆரம்பிக்கிறது ஹஜ்ஜுடைய வணக்கங்கள். அதற்கு முன்னர் ஹஜ்ஜுக்குரிய உம்ராவை ஒருவர் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஹஜ்ஜை ஒருவர் 3 முறை உள்ளது, அதில் விரும்பிய ஒரு முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். தமத்து, கிரான், இஃப்ராத் என்று 3 முறை ஹஜ்ஜுக்கு இருக்கிறது. இது ஒரு விரும்பிய ஒரு முறையிலே ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். தமத்து என்பது ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையாக கொண்டது. கிரானிலும் ஹஜ்ஜும் உம்ராவும் இணைந்தே இருக்கிறது. இஃப்ராத் என்பது ஹஜ்ஜை மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய முறையாகும். எனவே இதில் விரும்பிய முறையிலே ஒருவர் இதை தெரிவு செய்யலாம். அதே போன்று இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை செலவுகள் போக அதை நிறைவேற்றுவதற்குரிய பொருளாதார வசதியை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மீது இது கடமையாகிவிடும். பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு பொருளாதார வசதியும் இருக்கிறது, உடல் ரீதியாக சக்தியும் இருக்கிறது.
ஆனால் அவர்களுக்கு பயணத்துக்குரிய மஹரம் இல்லை என்றால் அவர்கள் மீது கடமையாக மாட்டார். மஹரம் என்றால் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள். அந்த பெண்ணுடைய பெற்றோர், தந்தை அல்லது சகோதர சகோதரிகள், தாய் வழி தந்தை வழி சகோதரர்கள், அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் அல்லது தாய் வழி தந்தை வழி சகோதரர்கள், இப்படியானவர்கள் அதிலே வருவார்கள். தனது கணவனோடு வரலாம். இப்படியாக ஒரு பெண் பயணம் செய்வதற்குரிய மஹரம் கிடைக்கவில்லை என்றால் அவள் மீது ஹஜ் கடமையாக மாட்டாது. அல்லாஹ்விடத்தில் அது ஒரு குற்றமாகவும் இருக்காது. எனவே இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும் போது ஹஜ் கடமையாக விடுகிறது. இதை தள்ளி போடக்கூடாது. இதை சிலர்கள் தள்ளாடும் முதுமை வரை தள்ளி போடுவார்கள். அது கூடாது. எவர்களுக்கு இந்த வசதிகள் கிடைத்து விடுகின்றதோ அந்த நிமிடமே இந்த வணக்கம் கடமையாகிவிடும். எனவே அந்த வருடமே அதை நிறைவேற்றுவதற்கு அவசரப்படுத்த வேண்டும், பிற்படுத்தக்கூடாது. வாழ்க்கையினுடைய நிலைகள் என்னவாகும், எப்படி நிலைகள் மாறும் என்று நாம் அறிய மாட்டோம். எனவே அதனால் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் கிடைத்தவுடன் அதை தள்ளி போடாமல் அவைகளை நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக இந்த வணக்கத்தில் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்ட சில எல்லைகளை வகுத்து தந்தார்கள். அந்த குறிப்பிட்ட எல்லைகளை அடைந்தவுடன் மக்காவுக்கு ஹஜ்ஜைக்காக உம்ராவுக்காக நியத்து வைத்து வரக்கூடியவர்கள் அந்த குறிப்பிட்ட எல்லை அடைந்தவுடன் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்க வேண்டும். ஹஜ்ஜுக்குரிய உம்ராவுக்குரிய நியத்தை வைத்து விட வேண்டும். அதைத்தான் இஹ்ராம் என்று சொல்லப்படும். அதற்கென்று எல்லைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மதீனாவாசிகள் அந்த வழியாக வரக்கூடியவர்களுக்கு துல்ஹுலைஃபா என்றும், அதே போன்று ஈராக் பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் அந்த வழியாக வரக்கூடியவர்களுக்கு தாத்து இறக் என்றும், அதே போன்று இலங்கை இந்தியா போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் இவர்களும் யலம்லம் என்ற அந்த இடம், இப்படி பல பகுதிகள், நஜீத் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரியாத் தமாம் இந்த பகுதியில் செல்லக்கூடிய இந்த வழியாக செல்லக்கூடியவர்களுக்கு கர்னூல் மனாசில் அல்லது அஸ்ஸைருல் கபீர் என்று அமைந்திருக்கக்கூடிய தாயிஃபில் இருக்கக்கூடிய அந்த எல்லை, இப்படியான எல்லைகள் பல எல்லைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த எல்லைகளில் யாரெல்லாம் அந்த பகுதியை சார்ந்தவர்களோ அந்த வழியாக செல்லக்கூடியவர்களோ அந்த குறிப்பிட்ட எல்லை வந்தவுடன் அவர்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? அந்த வணக்கத்துக்குரிய நியத்தை வைத்து விட வேண்டும். கடல் மார்க்கமாக அல்லது ஆகாய மார்க்கமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் அந்த எல்லைகள் அவர்கள் கடக்கும்போது அவர்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த நேரத்தில் அவர்கள் நியத்தை வைத்து விடுவார்கள். ஹஜ்ஜுடைய அர்கான்கள் 4 இருக்கின்றன. ஹஜ்ஜுடைய அர்கான்கள் 4ஐ பொறுத்தவரையில் அந்த 4 அர்கான்களில் முதலாவது தான் ஹஜ்ஜுக்காக ஒருவர் நியத்து வைப்பது, இஹ்ராம் அணிந்து நியத்து வைப்பது. இரண்டாவது பிறை 9 அரஃபாவில் தங்குவது, பிறை 9 அரஃபாவில் தரித்திருப்பது தங்குவது. மூன்றாவது ஹஜ்ஜுக்குரிய தவாஃபுல் இஃபாதாவை செய்வது. நான்காவது ஹஜ்ஜுக்குரிய ஹஜ்ஜுக்குரிய சஐயை நிறைவேற்றுவது. இந்த 4ம் ஹஜ்ஜுடைய அர்கான்கள் என்றும் உள்ளவைகள். இதில் எதுவும் தவறிவிடும் என்றால் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அவ்வளோ முக்கியமானவைகள். அதே போன்று வாஜிபுகள் என்று சில விடயங்கள் உள்ளன. அவற்றில் ஏதாவது விடுபடும் போது அதற்காக ஒரு ஆட்டை பரிகாரமாக கொடுத்து விடலாம். ஒரு ஆட்டை பரிகாரமாக கொடுத்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அர்கான்கள் என்று பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே அல்லாஹ்வின் தூதர் வகுத்த அந்த குறிப்பிட்ட எல்லையில் இஹ்ராம் அணிந்து நியத்து வைப்பது என்பது வாஜிபுகளில் வரும். அதே போன்று ஒருவர் அரஃபாவில் சூரியன் மறையும் வரை, முழுமையாக சூரியன் மறையும் வரை தங்கியிருப்பது வாஜிபில் உள்ளது. அதே போன்று முஸ்தலிஃபாவில் இரவில் தங்குவது வாஜிபிலே இருக்கிறது. பிறை 10 யௌமுன் நஹர் என்று அழைக்கப்படுகின்ற நாளில் ஜம்ராவிலே கல்லெறிவது, தமத்தோ கிரான் முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவது அல்லது ஒரு ஒட்டகத்தை மாட்டை அறுத்து பலியிடுவது, அதே போன்று முடியை மலிப்பது அல்லது நன்றாக குறைத்து கொள்வது, அதே போன்று ஐயாமு தஷ்ரீக் என்று அழைக்கப்படக்கூடிய நாட்களிலே இரவிலே மினாவிலே தங்குவது, ஜம்ராக்களிலே அந்த நாட்களிலே கல்லெறிவது, அதே போன்று தவாஃபுல் விதா பயண தவாஃபை செய்வது, இவைகளெல்லாம் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளிலே வரும். இதில் ஏதாவது ஒன்று விடுபடும் போது அதற்காக ஒரு ஆட்டை கொடுத்து பரிகாரமாக கொடுத்து அதை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். எனவே இவைகள் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளிலே உள்ளவைகள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே,
இப்போ இந்த அடிப்படையிலே இந்த ஹஜ்ஜுடைய விடயங்கள் அமைந்துள்ளன. அதே போன்று இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்தது முதல் தடுக்கப்பட்ட விடயங்கள் அம்சங்கள் இருக்கின்றன. அவைகளிலிருந்து முழுமையாக என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். ஒருவர் குறிப்பாக ஆண்கள் தைத்த ஆடைகள் அணிவது, தலையை மூடுவது, மனம் பூசுவது ஆண்கள் பெண் அனைவருக்கும் பொதுவானது, தங்களுடைய உடம்பில் முடிகளை அகற்றுவது இது இருசாராருக்கும் பொதுவானது. அதே போன்று திருமண ஒப்பந்தம் செய்வது, திருமண பேச்சுவார்த்தை பேசுவது, கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது, வேட்டையாடுவது, வேட்டை பிராணிகளை விரட்டுவது, இவைகளெல்லாம் நகங்களை வெட்டுவது, இது தடுக்கப்பட்ட விடயங்கள். அப்போ இவைகள் தடுக்கப்பட்ட அம்சங்கள் இஹ்ராமில் இருக்கக்கூடிய காலங்களில் முழுமையாக விலகி இருக்க வேண்டும். எனவே ஒரு உயர்ந்த ஒரு நிலை தான் நாம் இஹ்ராமோடு இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலை நாம் ஒரு சிறந்த ஒரு நிலையாக நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகம் அதிகம் நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக மாற வேண்டும். வணக்கத்தின் சிறப்பை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வணக்கத்தினுடைய சிறப்பை எப்படி சொல்கிறார்கள் சொன்னால், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு. எவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ, எந்த ஒரு பாவமான காரியமும் செய்யாமல், மனைவியோடு இல்லற வாழ்வில் ஈடுபடாமல் எவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவாரோ அவர் அன்று பிறந்த ஒரு பாலகனை போன்றுதான் திரும்புகிறார். அந்த அளவு பாவங்களிலிருந்து பரிசுத்தம் அடைந்தவராக திரும்புகிறார். இப்படி ஒரு நிலை இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியில் அல்லாஹ் வந்து சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு யஹதி மா கான கப்லஹு. ஹஜ் என்ற வணக்கம் முன் செய்த அனைத்து பாவங்களையும் அப்படியே ஒழித்து விடும் என்று சொல்கிறார்கள். அப்படியே அழித்து உடைத்தெறிந்துவிடும், அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறது. அதே போன்று இன்னொரு செய்தியில் நாம் பார்க்கிறோம், ஹஜ்ஜும் மபரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. சுவர்க்கம்தான் அதற்குரிய கூலியாகும். இப்படி அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்திற்குரிய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த வணக்கம் ஹிஜ்ரி 9வது வருடம் இது கடமையாக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 9 அபூபக்கர் சித்திக் தலைமையில் தான் முதலாவதாக ஹஜ்ஜுக்கு ஒரு குழு வருகிறது. ஹிஜ்ரி 10 தான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ் என்பது அனைத்து மக்களும் அல்லாஹ்வின் தூதரோடு ஹஜ்ஜுக்காக வருவதற்கு அறிவிப்பு செய்யப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அந்த இறுதி ஹஜ்ஜின் போது, தனது ஹஜ்ஜின் போது அல்லாஹ்வின் தூதரோடு அவர்களை ஏற்றுக்கொண்ட அனைத்து மக்களும் வந்திருந்தார்கள். அதில் அந்த நபித்தோழர்கள் அனைத்தையும் அல்லாஹ்வின் தூதர் செய்வது போன்றே செய்து கொண்டிருந்தார்கள். தேவையானவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பல பயனுள்ள செய்திகளை, உபதேசங்களை இந்த உம்மத்துக்கு தனது இறுதி ஹஜ்ஜின் போது வழங்கினார்கள். அதில் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடமிருந்தே இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடு முறைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒவ்வொருவரும் தான் நினைத்தபடி செய்ய முடியாது. அல்லாஹுடைய தூதர் இந்த ஹஜ்ஜை நாம் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்குரிய அந்த வழிகாட்டலை முழுமையாக தந்திருக்கிறார்கள். அதில் சொன்னார்கள், இந்த வருடத்துக்கு பிறகு நான் மறுபடியும் ஹஜ்ஜு செய்வேனோ என்பதை நான் அறிய மாட்டேன் என்று சொன்னார்கள். எனவே அந்த ஹஜ்ஜுக்குரிய முழுமையான வழிகாட்டல், அல்லாஹ்வின் தூதர் அதை எப்படி செய்தார்கள் என்பது மிக முக்கியமானதாகும். ஒரு வணக்கத்தை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இஹ்லாஸ், உள தூய்மை எந்த அளவு முக்கியமானதோ அதே போன்றுதான் நபி வழியை பின்பற்றி செய்வது முக்கியமானதாகும். இந்த இரண்டும் அந்த வணக்கத்தில் இருக்கும்போது தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். இஹ்லாஸ், உள தூய்மை இருக்கிறது, நபி வழி இல்லை, நபி வழிப்படி அவர் செய்யவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நபி வழியிலே செய்கிறார் ஆனால் உள தூய்மை இல்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இரண்டும் மிக முக்கியமான அம்சங்கள். இஹ்லாஸும் இருக்க வேண்டும், நபி வழியும் இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த வணக்கம் அமைய வேண்டும். எனவே ஹஜ்ஜுடைய வணக்கம் எவர்கள் அதற்கு தகுதி படைத்தவர்களாக அந்த வணக்கம் கடமையான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் அதை தாமதப்படுத்தாமல் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய சட்டத்திட்டங்களில் உரிய முறையிலே அறிந்து விளங்கி நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.